குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, அவாய்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ். ஆமாங்க, அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோங்க. கல்யாண வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் சம்பந்திங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. பொண்ணுக்கு பிடிக்கணும், பொண்ணுக்கு பிள்ளைய பிடிக்கணும், பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும். அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸு, அவங்க ப்ராப்ளம் நிறைய இருக்குதுங்க. பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா போய் அட்சதை போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. போக முடியலையா விட்டுடுங்க. அங்கே போயிட்டு பொண்ணு குள்ளம், மாப்பிள்ளை உயரம், அவன் சரியில்லை இவன் சரியில்லை. அதே மாதிரி வீடு கட்டினா கூட கிரகப்பிரவேசத்தை கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து போங்க, அட்டன் பண்ணுங்க, முடிஞ்சால் மொழி வைங்க, இல்லாட்டி வந்துக்கினே இருங்க. இப்போ நம்ம பேச போகிறது என்னன்னா, ஒரு களிமண்ணுங்க. அந்த களிமண்ணோட கதையை பற்றி சொல்கிறாங்க. ஒரு குயவன் சன்னியாசிக்கிட்ட போகிறாருங்க. சாமி, நான் இப்போ 2 நாளாக நான் மண்பாண்டம் செய்கிறேன். ஆனால் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது சாமி. என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. ஆனால் காலாகாலமாக நான் இப்படி தான் பண்ணுவேன். அது என்னான்றது எனக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் களிமண் எனக்கு சரியானபடியாக எனக்கு மண்பாண்டம் செய்கிறதுக்கு ஒத்தாசை பண்ணணும். அவன் பாருங்கள், சன்னியாசிக்கிட்ட போய் எனக்கு தங்கத்தை கொடு, வைரத்தை கொடு, அது இதுன்னு கேட்கல. நான் செய்கிற தொழில் எனக்கு சரியாக செய்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு. சரி, நீ இப்போ நாளையிலேருந்து உனக்கு களிமண் நீ சொல்கிற மாதிரி கேட்கும் அப்படின்னு அந்த சன்னியாசி சொன்னாருங்க. என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் அந்த சன்னியாசி என்ன பண்ணார், மாணாக்கள்லாம் வந்தாங்க பாருங்கள். ஒருத்தன் சரியாக பாடம் படிக்கலை. என்னடா அவன் மண்டையில் களிமண்ணாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாருங்க. சன்னியாசி களிமண் அழுவுதுங்க. சாமி, களிமண்ணுன்னா உங்களுக்கு கம்மியாக போயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன், என் பிறவி. அது கவலைப்படாத, நான் களிமண்ணுன்னு சொல்கிறது நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உன் பேரை யூஸ் பண்ணுறேன்னா பாரு, உன் பேரை யூஸ் பண்ணுறேன் பாரு, வேறு ஏதாவது பேரை யூஸ் பண்ணுறேன்னா பாரு. இல்லை சாமி, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. தலையில் உனக்கு களிமண்ணாக இருக்குதுன்னு நீ கேட்குற, எவ்வளோ கஷ்டம் எனக்குன்றான். பைத்தியக்காரா, சொல்கிறத கேளு. உலகத்திலேயே களிமண் தான் சிறந்தது. என்ன சாமி? ஆமாம். இல்லையே, தங்கத்தில் தான் பாத்திரம் வைக்கிறாங்க, தங்க பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறாங்க, தங்கத்தை தானே யூஸ் பண்ணுறாங்க. என்ன யாரும் பைத்தியக்காரா கேளு, சொல்கிறேன். எப்படியா இருந்தாலும் தங்கத்தை போட்டுன்னு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. வெயில் காலம் வந்ததுன்னா சட்டிப்பானையில் தானே தண்ணி குடிக்கிறாங்க. அதாவது ஃப்ரிட்ஜு தண்ணியை விட சட்டிப்பானை தண்ணி உடம்புக்கு நல்லதுங்க. எல்லாம் ஒன்றா ஃப்ரிட்ஜை திறந்து அதில் ஐஸ் வாட்டர் குடிக்கணும், நத்திங் டூயிங். வீட்டில் மணல் வச்சு சட்டிப்பானை வச்சு அதில் குடிக்கணும், அதுதான் நல்லது. நவ் ஐ கம் டு தி பாயிண்ட். அது சன்னியாசி சொல்கிறாருங்க, சட்டிப்பானை தான் நல்லது அப்படின்றாரு. அது ஆமாம், அது இல்லாமல் இன்னும் கேளு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் இறந்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த லாஸ்ட்டு ரியாட் செய்கிறாங்க பாருங்கள். அப்போ தங்கப்பானையை வச்சுட்டு போகலைங்க, சட்டிப்பானையை வச்சுன்னு தான் போகிறாங்க. உனக்கு தான் அங்கே டாப் ப்ரியாரிட்டி, தெரிஞ்சுக்கோ, முண்டம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னாருங்க. சரி அப்படின்னா, இன்னொன்று சொல்கிறேன் கேளு. எல்லோரும் போய் திருப்பதின்னு போய் சாமி கும்பிட்றாங்களே, அந்த திருப்பதி சாமி கும்பிடும்போது தங்கத்தட்டில் வச்சு நிவேதியம் பண்ணலைங்க, சட்டிப்பானையில் அன்னன்னைக்கு தயிர் சாதம் வச்சு நிவேதியம் பண்ணுறாங்க. ஸோ களிமண்ணுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, தெரிஞ்சுக்கோன்ன உடனே அந்த களிமண் வந்துடுச்சுங்க. சந்தோஷமாக வந்தது. அவனுக்கு சட்டிப்பானை செய்கிறதுக்கு ஒத்தாசையாக இருந்ததுங்க. அவன் கரெக்டாக பிடிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்கிறேங்க. எந்த தொழில் செஞ்சாலும் கூட வேலை செய்கிற மற்ற தொழிலாளியோ இல்லை ஒன்றை மாதிரி வேலை செய்கிற மற்ற கடைக்காரன் மேலேயோ பொறாமப்படக்கூடாது, ஜலசி படக்கூடாது, பரிகாசம் பண்ணக்கூடாது. யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு தெரியாதா, பரிகாசம் பாஞ்சாலி பண்ணதால தான் நாடு அழிஞ்சு காடு அழிஞ்சு எவ்வளவோ ஆச்சுங்க. அதனால் பரிகாசம் பண்ணக்கூடாதுங்க. அடுத்து இது சொல்கிறேங்க. நான் ஒரு ராஜா என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட ஒரு வைரக்கல் இருக்குதுங்க. அந்த வைரக்கல் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அந்த வைரக்கல்லை என்ன பண்ணுறாரு, அதை பார்த்து வரவங்ககிட்டலாம் பாரு வைரக்கல் பாரு, வைரக்கல் பாரு அப்படின்றார் பாருங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த வைரக்கல் கீழே விழுந்ததுங்க.
விழுந்து அதில் ஒரு கோடு வந்ததுங்க. லேசாக அந்த ஒரு கோடு வந்தது பாருங்கள். அப்போ என்ன பண்ணார் ராஜா, ராஜாவுக்கு மனசு ஒம்பளைங்க. ஏன்னா ரொம்ப அருமையான அந்த கல் இது மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஆச்சாரிங்க பொற்கொள்ளரெல்லாம் கூப்பிட்டு இதை மாதிரி இருக்குது, இதை நீ சரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பார்த்துட்டு இதெல்லாம் முடியாதுங்க, இது ஒன்றும் ஆகாதுங்க, வேலைக்கு ஆகாது எல்லாரும் சொன்னாங்க. ஒரே ஒரு பொற்கொள்ளங்க, அழுக்கு வேஷ்டி, அழுக்கு துணி, எல்லாம் அழுக்காக இருக்குதுங்க. ராஜா நான் செய்கிறேன்றான். மற்ற பொற்கொள்ளரெல்லாம் அவன் அதெல்லாம் முடியாதுங்க, அவன் சொல்கிறதெல்லாம் தப்புங்கன்றான். ராஜா சொன்னார், எனக்கு ராஜா கிட்ட அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க. அந்த கல்லை கையில் வாங்கி நல்லா பார்த்துட்டு எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க. உங்கள் வைரக்கல்லை வந்து பக்காவாக நான் செஞ்சு கொடுக்குறேன், சரி பண்ணுறேன்றாரு. மந்திரி சொல்கிறாரு, கடைசி சான்ஸ் இவனுக்கு தான் கொடுத்து பார்ப்போமேன்றாரு. என்ன பண்ணார், அவன் வந்து அந்த வைரக்கல்லை எடுத்துன்னு போனாங்க. என்னவோ வீட்டில் செஞ்சான் போனான். ஒரு வாரம் பொறுத்து அந்த வைரத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டி, அழகான பெட்டி செஞ்சு அந்த பெட்டியில் வில்வெட்டு வச்சு அது மேலே அந்த வைரத்தை வச்சு சபைக்கு எடுத்துன்னு வராங்க. என்னப்பா பண்ணியா எல்லாம் அந்த பொற்கொள்ளர் எல்லாரும் அவன் எங்கே பண்ணியிருக்க போகிறான். அது என்ன, அடுத்தவங்களை பரிகாசம் பண்ணக்கூடாதுங்க. எந்த சூழல்லையும் ஏழ்மையும் பரிகாசம் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களையும் பரிகாசம் பண்ணக்கூடாதுங்க. ராஜா என்ன பண்ணார், அதை திறந்தாருங்க. அந்த வைரம் வந்து பக்காவாக இருக்குதுங்க. அந்த கோடு இருந்தது பாருங்கள், அதெல்லாம் அருமையாயிடுச்சு. ஆனால் என்ன ஆச்சு, வைரத்தில் வந்து ஒரு ஒத்த ரோஜா இருக்குதுங்க. ஆஹா ரொம்ப அருமையாக செஞ்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கௌரவிச்சு பொற்காசுகள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ரோஜா எப்படி வந்ததுன்னு அந்த பொற்கொள்ளனுக்கு தாங்க தெரியும். என்ன பண்ணான்னா அந்த ஒரு கோடு இருந்தது பாருங்கள், அதை சுற்றி அழகாக அவனுடைய கைவண்ணத்தில் ரோஜா ஒன்று போட்டு அந்த ரோஜா வந்து ரோஜா காம்பில் இருக்கிற மாதிரி பண்ணாங்க. அதனால் இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, எந்த சூழல்லையும் ஏழ்மையை வந்து பரிகாசம் பண்ணாதீங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.